அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். அன்பான சகோதர சகோதரிகளை, விசிட் விசாவை சம்பந்தமான மேலும் ஒரு சில விழிப்புணர்வுகளை உங்களிடத்திலே சொல்லலாம் என்று வந்திருக்கின்றோம். நேற்றைய பொழுது என்னென்ன கேட்டகரிகள் விசிட் விசா எடுக்க முடியும், அது என்னென்ன முறைகள் அப்படிங்கிற சில விஷயங்களை உங்கள்கிட்ட நம்ம வீடியோ மூலியமாக தந்திருந்தோம். இப்போ பலவிதமான வீடியோக்கள் எல்லோரும் விசிட் விசா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டு நீங்கள் யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறோம் சகோதர சகோதரிகளை. தற்காலிகமாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரில் சொல்லக்கூடிய ப்ராசஸை பார்த்தீங்க அப்படின்னா, தற்காலிகமாக எந்த விதமான அந்த விசிட் விசா சம்மந்தமான ஒரு ப்ராசஸும் இதுவரைக்கும் என்ன செய்யலை, ஜவுசாத்தில் நடைபெறவில்லை. அதனால் அதனுடைய எந்த விதமான தகவலும் இதுவரைக்கும் வெளிவரவில்லை என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. மேலும் அதாவது எல்லாராலையும் இந்த விசிட் விசா எடுக்க முடியாது, எல்லாராலையும் இந்த விசிட் விசாலேருந்து மாற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். அதாவது அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, இவங்ககிட்ட காசு கொடுத்தா நடக்கும், அவங்கள்ட்ட காசு கொடுத்தா நடக்கும் அப்படிங்கிற அந்த தகவலை தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயன்படுத்தி கொள்ளாதீங்க. இது விசிட் விசா 150 தினார் மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ் வந்து ஒரு 100 தினார் கட்ட வேண்டி வரும். அப்புறம் இது நாமல் அக்காமா அடிக்கிறதுக்கான ஒரு 10 தினார் ஸ்டாம்ப் செய்ய வேண்டும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 150, 250, 275 தினார் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு அக்காமா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த விசிட் விசாவில் வந்தவர்கள் அதாவது வேலை விசாவுக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யணுங்க, குறைஞ்சபட்சம் 275 தினார் செலவு பண்ண வேண்டி வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நம்ம வெளிநாட்டுக்கு 150 தினாரில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணிக்கையில் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ஃபோன் காலில் சந்தேகத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் ஒரு வார காலம் இந்த ப்ராசஸ் எப்படி செயல்படுகிறது, எப்படியெல்லாம் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு உங்களால் அந்த ப்ராசஸை செய்ய முடியுமானால் செய்யுங்க. இல்லை இங்கே வந்துட்டு நான் காசு அவன்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன், இவன்கிட்ட கொடுத்து நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற அந்த தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த செய்தியை உங்கள் மத்தியில் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் என்ன செய்யுதுங்க, ஒரு எச்சரிக்கையான பதிவாக நாங்கள் தர ஆசைப்படுகின்றோம். மேலும் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் தெரியுமானால் 96605660 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் என்னுடைய நம்பர் 97278053 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் இந்த விசிட் விசா சம்பந்தமான தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். மேலும் மற்றவர்கள் எதுவும் சொல்வதை கேட்டு ஏமாற வேண்டாம். ஏன்னா எந்த இடத்துல எந்த மனிதர்களை ஏமாற்றலாம் என்று சொல்லி சில மனிதர்கள் காட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாம் நாட்டில் பலவிதமான கஷ்டத்தின் மத்தியில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் இந்த மாதிரியான சில மனிதரிடத்திலே நாம் மாற்றிக்கொண்டு நாளைக்கு பணத்தை இழந்துவிட்டு தவிக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இந்த குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் இந்த அரிய நேரத்தில் இந்த எச்சரிக்கையை உங்களுக்கு தருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலில் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.